ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஒரு குட்டி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில தூங்கி எந்திரிச்சோனயே மைண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது டீ தான். நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீய போட்டு குடிச்சா தான், அடுத்தது நமக்கு வேலையே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால எங்களுக்கு நாங்க டீய போட்டு குடிச்சுட்டு, குட்டீஸுங்களுக்கு மட்டும் வந்துட்டு பால் கலந்து குடுத்தாச்சு. அப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2 தான் ரெடி பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு ராகி தோசை பேட்டர் இருந்துச்சு. அதனால ராகி தோசை ஊத்திட்டு, கூடவே தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். அத வச்சு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டேன். லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம பேஜ புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு வந்துட்டு இன்னைக்கு கருவேப்பிலை ரைஸ் பண்ணியிருந்தேன். கூடவே வந்துட்டு வத்தல் மட்டும் வச்சுட்டு நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ வாங்க கருவேப்பிலை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமா கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அது கூடவே ஒரே ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கறி லீஃப் ரைஸ் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் பவுடர் தான். பட் ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா, நீங்க குயிக்கா இந்த ரைஸ் பண்ணிரலாம். நான் இந்த ப்ராடக்ட்ட கெவின்ஸ் டிலைட் அப்படிங்கிற பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த பேஜ நான் டேக் பண்றேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வாங்கி குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி குடுங்க. அவ்வளோதான் இன்னைக்கு கறி லீஃப் பவுடர் வச்சு ரைஸ் பண்ணிட்டு, கூடவே வத்தல் வச்சுட்டு, ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பொமோகிரானேட் வச்சுட்டு பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.